வெள்ள இவன் மகிழ்ச்சியா இருக்குது. அடே உள்ளுக்கு புல்லா போடுவேன் இல்லை. இப்போ என்ன இப்போ உள்ளுக்கு சாமான் தூக்கி வச்சுட்டியே ஏ சொல்லு ஓட்டோ பெஞ்சா நல்லா நம்ம நாசமா போயிடுது. இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஒரு வாரங்களாக நாடு முழுவதுமே எந்த விதமான இது இல்லாமல் பாரிய பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த மழை. அப்போ அதன் காரணமாக முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களும் முழு நாடுமே இன்றைக்கு
வெள்ளக்காடாக மாறி இருக்கின்ற மலையில் பாதிக்கப்பட்டு நான் நினைக்கின்றேன் இன்று வரைக்கும் தேடி பார்க்கின்ற பொழுது 100க்கு அதிகமான உயிர்களும் கூட பலியாகி இருக்கின்றது. அப்போ அந்த நிலைமையில் விசேடமாக இன்றோடு ஓரளவு எங்களுக்கு இந்த புயல் வீசுகின்ற நிலைமை இன்றோடு தனியும் என்கின்ற ஒரு எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் விசேடமாக யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு பகல் அல்லது நாளை வருகின்ற பொழுது மேலும் பாதிப்பு ஏற்படுமா என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. எவ்வாறான போதிலும் கூட மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம், மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படி மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, விசேடமாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவருமே அந்தந்த பிரதேச சபைகளில் அந்தந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவருமே களத்தில் இறங்கி மக்களுக்கான சேவைகள் செய்து வருகின்றார்கள். விசேடமாக சொல்ல வேண்டும், எங்களுடைய மாநகர சபை உறுப்பினரும் என்னுடைய இணைப்பாளருமான கபிலன் சுந்தரமூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக மக்களோடு நின்று செயற்பட்டு கொண்டிருக்க. இன்றும் கூட இந்த விசேடமாக நல்லூரை அண்டிய பிரதேசங்கள் இன்றைக்கு நீரில் மூழ்கி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் கூறுகின்றார்கள். அதனால் உடனடியாக எங்களுடைய கபிலன் தோழர் அவர்கள் நகர சபைக்கு சென்று அதாவது பவுசர் மூலமாக மக்களுக்கு தண்ணீர் வழங்குகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டால் நேற்றும் கூட பல பிரதேசங்களுக்கு சென்றேன். இன்றும் கூட விசேடமாக கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரைநகர் பிரதேசம், அதே போன்று தீபக பிரதேசங்கள், அதே போன்று பருத்தித்துறை போன்ற பிரதேசங்களுக்கும் கேகேஎஸ் போன்ற பிரதேசங்களுக்கும் விஜயம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அனைத்து பிரதேசங்களையும் பார்த்து உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகள் என்னவென்றும் கேட்டுக்கொண்டு எங்களால் இயன்ற அரசாங்கத்தால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் இனம் கண்டு கொண்டு உடனடியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று பிரதேச செயலாளர்களுக்கு அரசாங்க அதிபர்களுக்கு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள். உங்களுக்கு போதுமான பணம் இருக்கின்றதா என்று தேடி பாருங்கள். போதுமான பணம் இல்லை என்றால் நாங்கள் போதுமான பணத்தை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நாட்டில் இருக்கின்ற முழு இராணுவத்தையும் இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இராணுவமும் தங்களுடைய செயற்பாட்டை செவ்வனை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் சொல்கின்றோம், உள்நாட்டு மக்கள் ரொம்ப மிக மிக கவனமாக இருங்கள் என்று மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் இந்த புயல் முற்றாக அகலவில்லை என்பது எங்களுக்கு தெரியும். அதே போன்ற விசேடமாக உயிரிழந்த எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி உடனடியாக அந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு ₹1 மில்லியன் நிதியை கொடுக்கும்படியும் கூறியிருக்கின்றனர். அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் கையாளுகின்றது. இருந்த போதிலும் கூட யாருமே எதிர்பார்க்காது, இயற்கை அனர்த்தம் என்பது யாருமே எதிர்பார்த்து வருவதல்ல. அந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அதனால் நான் நினைக்கின்ற நாட்டில் இருக்கின்ற மக்களும் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள். மக்களும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்கின்றார்கள். இதில் ஜாதி மத இன குல பேதங்கள் இன்று மக்கள் அணிதிரண்டிருக்கின்றார்கள். அதுவே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கும். மக்களிடம் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம். உங்களுடைய பிரதேசங்களில் அதாவது முக்கியமான தேவைகள் இருக்குமாக இருந்தால் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச சபையோடு தொடர்பு கொள்ளுங்கள் 1, பிரதேச செயலாளரோடு தொடர்பு கொள்ளுங்கள் 2, அதே போன்று அரசாங்க அதிபரோடு தொடர்பு கொள்ளுங்கள் 3. அதை மீறி தேவையாக இருந்தால் எங்களுடைய உதவியை நீங்கள் நாடலாம். எங்களுடைய பிரதேச சபைகளினுடைய உறுப்பினர்களை நீங்கள் சந்திக்கலாம், வரவழைக்கலாம். அதே போன்று இவைகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இணைப்பாளராக இருக்கின்ற கபிலன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றேன். கபிலன் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்துக்கொண்டால் 070 201 47 44
இந்த இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்தந்த பிரதேசங்கள் உங்கள் வீடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமாக இருந்தால், அது மாத்திரமல்ல மரங்கள் உடைந்து விழுந்திருக்குமாக இருந்தால், ஏனென்றால் மரங்கள் உடைந்து விழுவதற்கான அறிகுறிகள் கூடுதலாக இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுக்கு கடலுக்கு இனிமேல் நீர் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அதனால் எங்களுடைய நீர் எங்களுடைய நிலத்திலேயே இன்றைக்கு பதிந்திருக்கின்றது, நீர் ஊறி இருக்கின்றது. அதன் காரணமாக ஒரு சிறிய காற்றடித்தாலும் கூட பல இடங்களில் மரங்கள் உடைந்து விழலாம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. அதனால் மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுடைய வீட்டில் அக்கம் பக்கத்தில் மரங்கள் இருக்குமாக இருந்தால் ரொம்ப அவதானமாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்கிறோம். நல்லபடியா இல்லைன்றபடியால யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்போது முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 12 இடைத்தங்கல் முகாம்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாப்பு நிலையங்களிலே. அதே வேளையிலே இந்த பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பிரதேச செயலாளர்களில் சமைத்த உணவு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அதுக்குரிய அறிவுறுத்தல்களும் பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இன்று இந்த மழை தொடர்ச்சியாக பெய்கின்ற காரணத்தினாலே பலரும் மக்கள் தங்களுடைய இந்த வீடுகளிலிருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இதுவரையிலே 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்குரிய தொடர் நடவடிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர்களாலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே வேளையிலே இந்த வெள்ள அனர்த்தத்தாலே பாதிக்கப்படுவதற்குரிய அந்த செயற்பாடுகளை பிரதேச செயலாளர்களோடு இணைந்து அனைத்து தரப்பினரும் முப்படையினர் உட்பட போலீசார் உட்பட மற்றும் பிரதேச நகர சபைகளுடைய உள்ளூராட்சி அதிகார சபைகளுடைய அந்த உறுப்பினர்கள் அதனுடைய தவிசார் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்த வகையிலே மேற்கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய சமூக ஆர்வலர்களும் அவர்களோடு இணைந்த வகையிலே இந்த மக்களை அந்த வெள்ள அனர்த்தத்திலே இருந்து மீட்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள். இது காட்ட இல்லையோ கல்லணை வைக்க இல்லையோ அந்த கரைக்கு
இதுங்க வத்துக்கு மழை வேறு மட்டும் நாள் இந்த தண்ணி கூடைகளும் உங்களுக்கு டாய்லெட் மேல வராது எல்லாரும் வீட்டு அங்க போச்சா கோயில் செய்யறேன் எங்களுக்கு தெரியும் பாருங்க வீடியோ வரது போடும் இந்த பக்கத்தாலும் இதெல்லாம் தண்ணி இவ்வளவு இப்பதான் நிலங்குது இப்படியே அந்த பனைக்காகத்தான் நாங்க கஷ்டப்படுறோம் ஏதோ நாங்க சமைச்சு உழைச்சி சாப்பிட்டு போகணும் அந்த கடல் ஆனா பாருங்களை விட்டு நம்ம இப்போ மாற்றிட்டோம் தண்ணி கிணறு கட்டி கட்டி சாவ போவோம் இங்க பாருங்க இந்த பெருங்கடல் வெள்ளம் வர ஏறி வரும் ஓ இந்த தண்ணி தான் ஏறி வரும் என்ன சார் இடம் இல்லாதபடியே அதுக்குள்ள இருக்கிறோம் வீடு மழைக்கு வர கவனம் பண்ணாச்சு இந்த இது கொஞ்சம் மழைக்கு இல்லைங்க கடல் பெருக்கெடுத்தா வரும் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் இப்படி வரும் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு மொத்தம் அங்கால குளம் எவ்வளவு காலமா இருக்கிறீங்க நாங்க இப்ப 13 வருஷமா இங்க இருக்கிறோம் ஒரு வாசம் 13 வருஷம் வருஷம் இதான் வருவாங்க பாப்பாங்க போவாங்க இந்த அணை ஒண்டங்களுக்கு கட்டினா போதும் நாங்க போட்ட கல்லு தான் இவ்வளவு நீங்க இதே சொன்னீங்களா உங்களோட மீன்பிடி திணைக்களம் இருக்குல்ல விசாரிச்சுப்பா அவைய வந்து பார்த்துத்தானே இன்னுமே மறையல ஒவ்வொரு வருஷம் இப்படித்தான் நடக்கும் இந்த முக்காவாசி ஜனம் முடியிருக்காங்க சரி இப்ப இருக்குது அணை போடுறாம இந்த காலத்துல தண்ணி நல்லா உள்ளுக்கு போகும் தண்ணி எங்களுக்கு இப்ப முக்கா மணத்தியாலும் பத்தி வரும் இப்ப சொல்லல வருஷத்துல இந்த காலத்துல தண்ணி கடலுக்குள்ள போகும் அணை போடுறோம்னா சும்மா வைக்குள்ள ஒரு கடிதம் எழுதி சரிதானே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு தாங்க எவ்வளவு பேரும் இந்த நிலையமே தான் இருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கு ஒரு கல்லணை ஒன்று தற்காலிகமா அமைச்சு தர சொல்லி இந்த மழை முடிஞ்ச உடனே கொண்டு வந்து தாங்க குணாண்ணையை கேட்டீங்கன்னா இன்றைக்கு யாழ்ப்பாண கச்சேரியில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சனை சம்பந்தமாக ஆராய்வதற்கு ஒரு கூட்டம் போடப்பட்டது. அதில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட ஜிஏ மேயர் டிஎஸ் மேயர் அனைவரும் கலந்து கொண்டவை. அப்போ இந்த நிலைமையை இன்றைக்கு எங்களிடம் விளங்கப்படுத்தின இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வந்து தாலாவால் வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து ஒரு பஸ் ஒரு அனர்த்தத்தில் வந்து மாட்டப்பட்டு அந்த மக்கள் இப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறோம். அதே போல் புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அது முழுமையாக வந்து இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குது.
அவர்களுக்கு வந்து புதுக்குடியிருப்பில் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை. அங்கேயும் பல எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் பலர் வெளியில் எடுக்க வேண்டி இருந்த இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்குது. அதே போன்று மெட்ட மாவட்டம் செட்டிக்குளத்தில் வந்து அதே பிரச்சனை. அப்போ கணிசமான மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இலங்கையினுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்ய இல்லாமல் இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி ஓடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் வந்து அந்த இடங்களை போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது. என்னென்னா அந்த கெப்பாசிட்டி, அந்த என்ஜினுடைய கெப்பாசிட்டி போதாமல். ஆகவே அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகுகளும் வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட. அதே போன்று ஹெலிகாப்டர் ஊடாக வந்து தனிமைப்பட்ட போயிருக்கிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிறேன்டா வந்து அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் வந்து பறக்க இல்லாத ஒரு நிலைமை, ஆபத்துகள் இருக்கிறபடியால் வந்து அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் முன்னேறினதுக்கு பிறகு தான் அதை செய்யலாம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் நிலைமைகள் முன்னேற வரைக்கும் இருந்தால் இப்போ அதுக்கு பிறகு சிலவர்கள் வந்து உதவியிலே தேவையில்லாமல் இருக்கலாம். அப்போ அதுக்கு முதலேயே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றணும். இப்போ இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய 75வது கடற்படையுடைய 75வது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை வந்து இது ஒரு வகையில் கொண்டாடுறது கண்டு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு. அதனுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல், அதனுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து வந்திருக்கு. இன்றைக்கு இந்திய தூதரகம் வந்து அறிக்கை விட்டிருக்கு, தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறதுக்கு தயார், அந்த ஏர்க்ராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறதுக்கு தயார்ன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆகவே அவர்களுக்கு வந்து சில வழியில் இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து வெள்ள சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வல்லமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்குது. அப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் அவசரமாக வந்து இந்திய தூதரகம் வந்து ஊடாக இந்த கோரிக்கையை விடச் சொல்லி நாங்கள் கேட்டுறாங்க. ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள்லேயும் விசேஷமாக வடக்கில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள்லேயும் வந்து பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து முப்படைகளுடைய கெப்பாசிட்டி இன்மை. அதுதான் உண்மை. அந்த விடயம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து அந்த விடயத்தில் வந்து அரசு தரப்பு அக்கறை காட்டுற மாதிரி இல்லை. நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்றுறன்றது வேறு விஷயம். இப்போ இடம்பெயர்ந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உதவியில் கொடுத்து பராமரிக்கிறன்றதை வந்து அது வேறு. ஆனால் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் வந்து நாங்கள் இதில் ஒன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது அவசரமாக செய்ய வேணும். அந்த வகையில் வந்து நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இப்போ கல்லோயாவில் வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் போன மக்கள். ஆகவே நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்தினையும் வந்து இந்திய தூதரகத்தினையும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விட விரும்புகிறோம். தயவுசெய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதரை வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனை பெற வேணும் என்றும் அதான் இன்றைக்கு இரவே வந்து செய்ய வேணும் என்றதுதான் எங்களுடைய கோட்பாடு. அதே போன்று இந்திய தூதரகம் வந்து
இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் தீர்த்து வைப்பதற்கும் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய நிலைமையை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய இயன்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுடைய பார்வையில் வந்து இன்றைக்கு இந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற இந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படாவிட்டால் அந்த நிலைமை தொடரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொன்னவேன். அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்க இயலாது. அரசாங்கம் வந்து உலகத்திலேயே ஒரு மிக பலமான ஒரு கடற்படையும் வான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு தயாரென்று சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியில் பெற வேணும் என்று நாங்கள் அவசரமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். வடக்கில் தான் கூட முப்படையினர் எழுப்புவதுன்னு சொல்லி ஒரு கருத்து இருப்பதில் இந்த கெப்பாசிட்டி போதாதுன்னு சொல்லி அவர் சொல்லுங்க. எல்லாத்துலேயும் தானே கெப்பாசிட்டி போதாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து போதே முழுக்க வந்து வடகிழக்கு பரப்பில் இருந்தால் வருதுன்ற கடற்கரையில் இருந்தால் உள்ளே வருதுன்றதை சொல்கிறாங்க. வடகிழக்கில் தான் அவர்களுடைய கடற்படைகளும் இராணுவமும் வான்படையிலும் முழுக்க வந்து குவிஞ்சிருக்கு விசேஷமாக வடக்கில். சரி, அப்போ அப்படி இருக்க வந்து அதை அவர்கள் இப்போ இந்திய ட்ரோலர் பிரச்சனையும் வந்து அவர்கள் சொல்கிறார்கள் வந்து தங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையாண்டு. அப்போ கெப்பாசிட்டி இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் வந்து 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் வந்து பாயிண்ட்களை போட்டு மக்களுடைய காணிகளை பறித்து போட்டு ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறதுல வந்து என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மக்களுக்காக வந்து சேவை செய்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் நீங்கள் உண்மையில் இருக்கணும். நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்திலேருந்து இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இருக்கிறதாக வந்து நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி என்ன வந்து இந்த மக்களை விசேஷமாக வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து காப்பாற்றி இல்லாட்டி நீங்கள் இருந்து பிரயோசனம் இல்லை. அதை நாங்கள் பல தடவை சொல்கிறோம். அது மட்டும் இல்லை வந்து இப்போ இவங்க சொல்கிற கதையில் வந்து கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் இந்த கடற்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட 75% தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். போதைப்பொருள் பிரச்சனை இருக்கவே இல்லையே, எந்த ஒரு இடத்துல வந்து இருக்கே இல்லை. வடகிழக்கில் வந்து ஏன் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் கூட வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கே இல்லை. இப்போ கேள்வி என்றால் இது 2009க்கு பிறகு தான் இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்கு. முழுக்க வடகிழக்கு வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த போதைன்ற பிரச்சனை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக வந்துருக்கு. அப்போ இயக்கம் இருக்கிற காலத்தில் இயக்கம் அரசாங்கத்துடைய கடற்படைகளோடையும் வான்படைகளோடையும் ஒப்பிட்டு அந்தளவுக்கு ஒரு பலமான ஒரு இடத்துல இல்லை. ஆனாலும் அவை தடுத்தவே தானே. அதே எப்படி வந்து இவைக்கு அந்த வளங்கள் கூடுதலாக இருக்க அந்த தற்கையெல்லாம் இருக்குது. இப்போ எங்களுடைய கருத்தை வந்து இவே தான் அதுக்கு காரணம். இவே தான் அதை திட்டமிட்டு வந்து பரப்பினம். வடகிழக்கில் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து மக்கள் ஒரு புரட்சி சிந்தனைக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அவர்களை வந்து ஒரு மிக மோசமான ஒரு மனநிலைக்குள்ளே தள்ளி அவர்களை வந்து முடக்கி அரசியல் ரீதியாக சிந்திக்காமல் பண்ணுறதுக்கு வந்து இது காலங்காலமாக வந்து பல நாடுகளில் வந்து முன்னெடுக்கின்ற கவுண்டர் இன்சர்ஜென்சி காயின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம். அங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய மக்களுடைய மனநிலையை உடைக்கிறது, இல்லாட்டி திசை திருப்புறது. அதுதான் இங்கே நடக்குது. ஆகவே அதே நிலைமை இன்றைக்கு பேருங்க வந்து இப்படிப்பட்ட அனைத்துலேயும் வந்து அவர்களால் எதுவும் செய்ய இல்லாட்டி அப்போ இருக்கிறதுல வந்து என்ன அர்த்தம்? அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த அரசாங்கம் தங்களுடைய சில வழியில் வெண்ட பழைய இந்தியா தொடர்பான பழைய சிந்தனைகள் அதில் எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து கூச்சலாக இருக்கலாம். ஆனால் இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதாக இருந்தால் வந்து அவை அவசரமாக வந்து இந்த விஷயங்களை செய்யணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. இது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இது ஒரு சவாலாக வந்து மாறிக்கொண்டு வரும். நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவர்கள் அது சம்பந்தமாக வந்து பெருசாக இல்லாட்டி கொள்ள விரும்பவில்லை. அங்கே இருக்கக்கூடிய இப்போ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய GA-மேர் DA-ஸ்பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் கடற்படைகள்கிட்ட வந்து உதவிகள் கேட்க அவை சொல்கிற விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர அப்போ அவை சொல்கிறது வந்து அவை அதுக்கு அங்கால ஒன்றும் செய்யலை தானே. அவை ஒரு கோரிக்கையை விடலாம்.
சரி, அதை செய்விக்கிறது வந்து அரசாங்கம். அரசாங்கத்துக்கு வந்து தங்களுடைய படையலை வச்சுக்கொண்டு செய்ய இல்லாத கெப்பாசிட்டி பிரச்சனை ஒன்று இருக்கண்டா வந்து அதை தீர்க்கிறது வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். அவ்வளோதான் சொல்கிறேன். அப்போ அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிற இடத்துல வந்து அந்த பிரச்சனை தீர்க்காமல் வந்து சும்மா பிரச்சனையை பற்றி வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ இந்தியான் கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் கூடுதலாக இருந்தது. எங்களை கருத்து வந்து அது நிர்வாகத்துடைய பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து அரசாங்கம் வந்து முடிவெடுக்கணும். அரசாங்கம் முடிவெடுக்காமல் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்பட போகிறது இல்லை. இந்திய பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் இலங்கையின் பேரிடருக்கு உதவ தயார் என்று சொல்லியும் அவசரமாக மேற்கொண்ட ஒரு நிவாரணப் பொதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விசேடமாக வடகிழக்கு மக்கள் சார்பில் இந்திய பிரதமருக்கு விசேடமான கோரிக்கை வைக்க இருக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் அவர்களுடைய இந்த முயற்சியில் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். மேலதிகமாக வந்து சொல்கிறதுண்டா, நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை செய்வதற்கான அடிப்படை காரணமே வந்து அதை தாண்டி இன்றைக்கு ஒரு அனர்த்தத்தில் வந்து சிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து தனிமைப்பட்டு போயிருக்கிற நிலைமையாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு அனர்த்தத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் இல்லாட்டி ஒரு சம்பவங்களை வந்து மாட்டப்பட்டு கூரையில் வந்து எத்தனையோ பேர் வந்து கூரையில் சிக்கப்பட்டு போயிருக்கிறோம். இப்படிப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை வேறு சுகமாக வந்து தீர்க்கலாம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வந்து இந்தியாவுடைய வளங்கள் இலங்கையுடைய வளங்களுக்கும் கூட பலமானவை. அதை வச்சுக்கொண்டு செய்யலாம். அதை செய்யாமல் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இழுபட்டால் அந்த மக்களுடைய உயிர் போனதுக்கு பிறகு வந்து அதை நாங்கள் போய் அதுக்கு பிறகு வந்து கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை.